இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. MH370 விமானத்தை தேடும் நடவடிக்கை தற்காலிக நிறுத்தம். மலேசிய ஏர்லைன்ஸ் MH370 விமானத்தை தேடும் பணியை ஓசியன் இன்ஃபினிட்டி நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாகவும் இந்த ஆண்டு இறுதியில் மீண்டும் தேடும் பணி தொடங்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் உறுதிப்படுத்தியுள்ளார். தற்போதைய வானிலை நிலைமைகள் தேடும் நடவடிக்கைக்கு பொருத்தமற்றதாக இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். MH370 மீண்டும் தேடுவதற்கு அரசாங்கம் கடந்த வாரம் ஓஷன் இன்ஃபினிட்டியுடன் ஒரு உடன்பாட்டில் கையெழுத்திட்டதாகவும், எனினும் அவர்கள் இப்போதைக்கு தேடும் நடவடிக்கைகளை நிறுத்திவிட்டனர் என்று கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தை வரவேற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது ஆந்தோனி லோக் கூறினார். மார்ச் 25 MH370 விமானத்தை தேடும் நடவடிக்கைக்கான உடன்பாட்டில் கையெழுத்திட்ட 3 நாட்களுக்கு பின் அந்நடவடிக்கை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக முகநூலில் MH370 விமானத்தில் பயணம் செய்தவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் பதிவிட்டுள்ளனர். நாளை முதல் தினசரி 2 மில்லியன் வாகனங்கள் பிளஸ் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தலாம். நோன்பு பெருநாள் விடுமுறை முடிந்து பொதுமக்கள் மாநகர் திரும்புவதால் நாளை முதல் 3 நாட்களுக்கு பிளஸ் நெடுஞ்சாலைகளில் தினசரி 2 மில்லியன் வாகனங்கள் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிளான் பள்ளத்தாக்கிற்கு பொதுமக்கள் திரும்புவது ஏப்ரல் 4, 5, 6 தேதிகளில் உச்சகட்டத்தை அடையக்கூடும். எனவே நெரிசலில் சிக்கிக் கொள்வதை தவிர்க்க வாகன ஓட்டிகள் முன்கூட்டியே தங்களின் பயணங்களை திட்டமிடுமாறு பிளஸ் அறிவுறுத்தியது. பிளஸ் செயலியில் உள்ள மை பிளஸ் டிடிஏ பயண நேர ஆலோசனை அட்டவணையை வாகன ஓட்டிகள் ஒரு வழிகாட்டியாக கொள்ளலாம். வாகன ஓட்டிகள் தங்களின் பயணத்தை ஆக்கப்பூர்வமாக திட்டமிட உதவவும், நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து சமச்சீராக இருப்பதை உறுதி செய்யவும் இந்த பிளஸ் டிடிஏ டிஜிட்டல் அட்டவணை உருவாக்கப்பட்டுள்ளது. அதன் துணையோடு வாகன ஓட்டிகள் வசதியான மற்றும் சுமூகமான பயண அனுபவத்தை பெற முடியும் என பிளஸ் நம்பிக்கை தெரிவித்தது. கெடாவில் முரட்டுத்தனமான நாய் இனங்களை செல்ல பிராணிகளாக வைத்திருப்பதற்கு தடை செய்யப்படலாம். ஆக்ரோஷமான அல்லது முரட்டுத்தனமான நாய் இனங்களை செல்ல பிராணிகளாக அதன் உரிமையாளர்கள் வைத்திருப்பதை தடை செய்ய புதிய வழிகாட்டுதல்களை கெடா அரசாங்கம் வரையவிருக்கிறது. செவ்வாய்க்கிழமையன்று கோலாகெட்டில் தாமன் தேசா பிடாராவில் 2 ராட்வீலர் நாய்கள் 5 நபர்களை கடித்து குதறியதை தொடர்ந்து மாநில வீட்டு வசதி ஊராட்சி மன்றம் மற்றும் சுகாதார குழுவின் தலைவரான கெடா ஆட்சிக்குழு உறுப்பினர் மன்சூர் ஷக்காரியாவை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது. இத்தகைய ஆக்ரோஷமான இனங்களை கொண்ட நாய்கள் குடியிருப்பு பகுதிகளுக்கு ஏற்றவை அல்ல. இத்தகைய நாய்கள் வெறித்தனமாக கடித்து குதறி இருப்பது இது 2வது சம்பவமாகும். இந்த முறை ராட்வீலர் நாய்கள் கடித்து குதறிய சம்பவத்தில் 5 பாதிக்கப்பட்டதை கடுமையாக கருதுவதாக மன்சூர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். 2 ராட்வீலர் நாய்களையும் கருணை கொலை செய்வதற்கு கால்நடை சேவைகள் துறையின் முடிவுக்கு அனுமதித்து அந்த நாய்களின் உரிமையாளரை தாம் சந்தித்ததாகவும் அவர் கூறினார். தற்போது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்ட அனைவரையும் தாம் நேரில் சென்று பார்வையிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தங்கத்தின் விலை விரைவில் கிராமுக்கு 500 ரிங்கெட் வரை உயரும். உலக தங்க விலை தொடர்ந்து ஏற்றம் கண்டு அடுத்த சில மாதங்களில் கிராமுக்கு 500 ரிங்கெட்டை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலைத்தன்மையற்ற புவிசார் அரசியல், தொடரும் பணவீக்கம், உலகம் முழுவதும் மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கி குவிப்பது போன்றவை அதற்கு காரணமாகும். குறிப்பாக சீன நாட்டு மத்திய வங்கி தங்கத்தை வாங்கி குவிப்பதில் படு தீவிரமாக உள்ளதாக MGA எனப்படும் மலேசிய தங்க சங்க தலைவர் டத்தோ லூயிஸ் இங் கூறினார். இதனால் நாட்டின் தங்க இருப்பு அதிகரிப்பு சந்தையில் அது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு விலை மதிப்புள்ள அந்த உலோகத்தின் விலை உயர்வுக்கும் வித்திடுகிறது. அமெரிக்காவின் வர்த்தக கொள்கையும் இங்கே ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. குறிப்பாக தங்க இறக்குமதி வரி பற்றிய கவலையால் லண்டனில் இருந்து நியூயார்க்கிற்கு தங்க ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. இச்சூழ்நிலையானது உலகளாவிய வர்த்தகத்தின் இயக்கவியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தங்கத்தின் விலை உயர்வுக்கு பங்களிப்பதாக லூயிஸ் கூறினார். புத்ரா ஹைட்ஸ் வெடி விபத்து விசாரணை தொடர்பான அறிக்கையை மீட்டுக்கொண்ட CIDB. பூச்சோங் புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் வெடித்து ஏற்பட்ட தீ சம்பவம் தொடர்பில் வெளியிட்ட பத்திரிகை அறிக்கையை கட்டுமான தொழில்துறை மேம்பாட்டு கழகமான
சிஐடிபி மீட்டுக் கொண்டுள்ளது. சம்பவத்தன்று வெடிப்பு ஏற்பட்ட இடத்தில் கட்டுமான பணிகள் எதுவும் நடைபெறவில்லை. அதோடு அவ்வெடிப்புக்கு காரணமாக கூறப்படும் மேம்பாட்டு திட்ட பணிகள் நடைபெற்றதோ வெடிப்பிலிருந்து 30 மீட்டர் தொலைவில் என தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக முந்தைய அறிக்கையில் சிஐடிபி கூறியிருந்தது. ஆனால் நேற்றிரவு வெளியிட்ட புதிய அறிக்கையில் பல்வேறு தரப்புகளால் உட்படுத்தி விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற வருவதால் முந்தைய அறிக்கையை மீட்டுக் கொள்வதாக அது விளக்கியது. இதனால் ஏற்பட்ட குழப்பங்களுக்காக குறிப்பாக பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக சிஐடிபி கூறியது. இவ்விவகாரம் நெறிமுறையோடும் வெளிப்படையாகவும் கையாளப்படுவதை நாங்கள் உறுதி செய்வோம் என்றும் சிஐடிபி உத்தரவாதம் அளித்தது. புத்ரா ஹைட்ஸ் குடியிருப்பு வாசிகள் கட்டம் கட்டமாக வீடுகளுக்கு திரும்ப அனுமதி. புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் படிப்படியாக தங்கள் வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர் என்று பெட்டலிங் மாவட்ட சுகாதார அதிகாரி ஜைனுல் காலித் தெரிவித்தார். குடியிருப்பாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக படிப்படியாக திருப்பி அனுப்பும் பணி கவனமாக நிர்வகிக்கப்பட்டு வருவதாகவும் சேதமடையாத அல்லது குறிப்பிடத்தக்க ஆபத்தை ஏற்படுத்தாத வீடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். நாங்கள் படிப்படியாக குடியிருப்பாளர்களை இடமாற்றம் செய்ய தொடங்கினோம். பாதுகாப்பு கவலையாக இருப்பதால் அனைவரும் ஒத்துழைப்பார்கள் என்று நம்புகிறேன் என இன்று குடியிருப்பாளர்களிடம் பேசிய போது அவர் தெரிவித்தார். குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பியதும் மற்றவர்கள் பின்பற்றுவதற்கு பச்சை கொடி காட்டுவதற்கு முன்பு அவர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் நிலைமையை மதிப்பிடுவோம் என்று அவர் கூறினார். புத்ரா ஹைட்ஸ் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாற்று வாகன உரிமம் உட்பட பல சேவைகளை இலவசமாக ஜேபிஜே வழங்கும். புத்ரா ஹைட்ஸில் எரிவாயு குழாய் தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் வாகன ஓட்டும் லைசன்ஸ் உட்பட பல்வேறு ஆவணங்களை இலவசமாக வழங்க சாலை போக்குவரத்து துறை முன் வந்துள்ளது. வாகனம் ஓட்டுவதற்கான மாற்று லைசன்ஸ், சாலை வரி மற்றும் வாகன உரிம பதிவு பத்திரம் ஆகியவற்றையும் இலவசமாக ஜேபிஜே ஏற்பாடு செய்யும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தோனி லோக் தெரிவித்தார். இந்த முன்முயற்சியானது பாதிக்கப்பட்டவர்கள் காப்புறுதி கோரிக்கைகளை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் ஜேபிஜே சேவையை பெறுவதற்கு போலீஸ் புகார் அறிக்கை எதுவும் தேவையில்லை என ஆந்தோனி லோக் கூறினார். பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது பெயர் மற்றும் அடையாள கார்டு எண்களை மட்டும் தெரிவித்தால் சாலை போக்குவரத்து துறை தொடர்பான வாகன லைசன்ஸ், சாலை வரி மற்றும் வாகன உரிமை பதிவு பத்திரம் போன்றவை மீண்டும் இலவசமாக வழங்கப்படும். சிங்கப்பூரில் ஐஎஸ்ஐ சட்டத்தின் கீழ் கைதான முதல் 13 வயது பெண்மணி. சிரியாவில் ஒரு ஐஎஸ்ஐஎஸ் போராளியை திருமணம் செய்து கொள்ள விரும்பியதோடு போர்க்களத்திலும் களமிறங்க தயாராக இருந்த 15 வயது மாணவி சிங்கப்பூரில் கைதாகியுள்ளார். ஐஎஸ்ஐ எனப்படும் உள்நாட்டு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அக்குடியரசில் கைது செய்யப்பட்ட முதல் 13 வயது பெண் அவராவார். சிங்கப்பூர் உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் கே சண்முகன் அதனை உறுதிப்படுத்தினார். 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே இணையம் வாயிலாக ஐஎஸ்ஐஎஸ் சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்ட அப்பெண் அடுத்த மாதமே அக்கும்பலுக்கான தனது விசுவாச உறுதிமொழியை மெய்நிகர் வாயிலாக கொடுத்துள்ளார். 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே இணையம் வாயிலாக ஐஎஸ்ஐஎஸ் சித்தாந்தங்களால் ஈர்க்கப்பட்ட அப்பெண் அடுத்த மாதமே அக்கும்பலுக்கான தனது விசுவாச உறுதிமொழியை கொடுத்ததுடன் டிசம்பர் 24 வரையிலான காலகட்டத்தில் அந்த பயங்கரவாத கும்பலை சேர்ந்தவர்களுடன் குறைந்தது 8 ஆன்லைன் உறவுகளை தொடங்கினார். ஐஎஸ்ஐஎஸ்க்காக போராடும் நோக்கத்திற்காக போராளியாக மாற மகன்களை வளர்க்கவும் சிரியாவுக்கு செல்ல பணத்தை சேமிக்கவும் அப்பெண் திட்டமிட்டிருந்தாள். இந்நிலையில்தான் சுயமாக தீவிரவாதமாக மாறிய அப்பெண்ணுக்கு எதிராக கடந்த பிப்ரவரியில் சிங்கப்பூர் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை ஒரு தடை உத்தரவை பிறப்பித்தது. அதாவது அனுமதியில்லாமல் சிங்கப்பூரை விட்டு அவர் வெளியே பயணிக்கவோ அல்லது சமூக ஊடகங்களை பயன்படுத்தவோ முடியாது. லூனாஸ் பாயா பஜார் அருள்மிகு அன்னை கருமாரியம்மன் ஆலய பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. லூனாஸ் பாயா பஜார் நகரில் வீற்றிருக்கும் அருள்மிகு அன்னை கருமாரியம்மன் ஆலயத்தில் பங்குனி உத்தர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடியேற்றத்தின் போது காப்பு கட்டி விசேஷ பூஜைகள் நடைபெற்ற போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் உணவு வழங்கப்பட்டது. எதிர்வரும் ஏப்ரல் திங்கள் 10ஆம் தேதி கருமாரியம்மன் ஆலய ரத ஊர்வலமும் 11ஆம் தேதி பங்குனி உத்தரவு திருவிழாவும் மிகவும் சிறப்பாக நடைபெறவிருப்பதாக ஆலய நிர்வாகம் பெருமிதத்துடன் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டுள்ளது. அதோடு இவ்வாலயத்தில் 7 நிலை கொண்ட ராஜகோபுர கட்டுமான பணிகள்
தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் 2027ஆம் ஆண்டு பங்குனி மாதத்திற்குள் இப்பணிகள் முழுமை பெற ஆலய நிர்வாகம் பெரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் பெரிய மனதுடன் இயன்ற நன்கொடைகளை வழங்கி தங்களது ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டனர். ஆற்றில் ஆடவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. வெளிநாட்டை சேர்ந்தவர் என நம்பப்படும் வயதான ஆடவரின் சடலம் சுங்கைராஜா ஆற்று நீர் குழாய் அருகே கண்டுபிடிக்கப்பட்டது. நேற்று மதியம் 12:43 மணி அளவில் தகவல் கிடைக்கப்பெற்றதை தொடர்ந்து சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு போலீஸ் குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டதாக பொதஸ்தார் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் சிதி நோர் சிலாவதி தெரிவித்தார். அந்த ஆடவரின் சடலம் அழகிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதால் சில நாட்களுக்கு முன் அவர் இறந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. 70 வயதுடைய அந்த நபரின் மோட்டார் சைக்கிள் ஓட்டும் லைசன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதோடு மார்ச் 23ஆம் தேதி அவர் காணவில்லை என அவரது குடும்ப உறுப்பினர்கள் போலீசில் புகார் செய்திருந்ததாக சிதி நோர் கூறினர்.